வணக்கம் நேயர்களே, அன்னூறு அரசிற்கு வைக்கப்படவிருக்கும் செக் உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777 974748. ராஜ் நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பான ஒரு சூழல். சஜித் பிரேமதாசவுடன் நாங்கள் எந்த நேரமும் ஒற்றுமையாக இணைந்து கொள்வோம் ரணில் விக்ரமசிங்க தரப்பு சொல்லி இருக்கிறது. நாட்டிலே ஜனநாயக பிரதேசிய கட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். கட்சிகளுக்கிடையில் ஒற்றுமையாக செயற்பட்டால்தான் கட்சிகளிடையே ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கலாம். அதற்காக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய போகிறோம். எங்களின் கட்சிகளுக்கும் இடையிலான தூரத்தை குறைக்க போகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம். இவ்வாறு எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி சொல்லியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த கருத்து தென்னிலங்கையில் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்? அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை கவிழ்ப்பதுதான் தென்னிலங்கையில் பலருடைய தேவையாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. வளைத்து வளைத்து எல்லா விடயங்களையும் கவனித்து எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் கைது செய்து சரியானதொரு நாட்டை சரியான திசை நோக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது இவ்வாறு மட்டுமல்ல, இன்னும் பல வேதனைகள் ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்திற்கு வந்தையாகும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இல்லை. நாங்கள் அனைவரு தரப்புக்கு ஆதரவாக பேசவும் இல்லை, யாருக்கு எதிராகவும் பேசவும் இல்லை. எந்த ஆட்சி நல்ல மாதிரி நடக்கிறதோ அந்த ஆட்சிக்கு எதிராக இப்படியான சில விஷயங்கள் நடந்தே ஆகும். எனவே கொழும்பில் பாரிய ஒரு அரசியல் நகர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இப்பொழுது பெரிய ஒரு நகர்வு தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்குமான இணக்கப்பாடு. பல கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையாக்கி ஒரு ஜனநாயக பிரதேசிய அமைப்பை உருவாக்குவது இந்த தேவையாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவையில் அன்னொரு தரப்பிற்கு எதிரானவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது சில வேளைகளில் அன்னொரு தரப்பை நாங்கள் வீழ்த்தி விடலாம், ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று எண்ணப்படுகிறது போலும். எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள் ஒரு எல்லா பக்கத்திலுமே பார்த்தீங்கன்னா இஷாரா சுவந்த விஷயத்திலிருந்து, மஹிந்த ராஜபக்ச விஷயத்திலிருந்து, ரணில் விக்ரமசிங்க விஷயத்திலிருந்து, கோட்டாபய ராஜபக்ச விஷயத்திலிருந்து, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விஷயங்களிலிருந்து இன்னும் பல விடயங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அது கிடப்பில் இருந்தாலும் கூட அது கவனிக்கப்படும் என்று சொல்லப்படும். அது நாங்கள் அதை பற்றி இன்னும் ஒருக்கா பார்க்கலாம். இப்போ நாங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெல்ல மெல்லமாக களையப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த ஆட்சிக்கு எதிரான திட்டங்களும் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிக்கைகளுக்கும் தங்களுடைய அறிக்கைக்கும் இடையிலான ஒற்றுமைகளை பார்த்து இரு கட்சிகளுக்கும் இடையிலான தூரங்களை குறைத்து நல்ல ஒரு ஜனநாயக பிரதேசியத்தை உருவாக்குவதுதான் காலத்தின் தேவை என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருப்பதானது, ஐக்கிய தேசிய கட்சி சொல்லி இருப்பதானது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? தென்னிலங்கை அரசியல் இன்னும் எதிர்பாராத பல நகர்வுகளை கொண்டிருக்க போகிறது. அதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அன்னூறு தரப்பிற்கு செக் வைக்க முடியுமா முடியாதா கூறுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777 91 77 48.